இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் நாட்டில் மன்னராக இருந்தவர் சாலமோன். அவர் தாவீது ராஜாவின் மகன். சாலமோன் மிகவும் பெரிய அரசனாக இருந்ததற்கு காரணம் அவருடைய செல்வம் மட்டுமல்ல, அவருடைய அற்புதமான ஞானம்தான். ஒரு இரவு தேவன் சாலமோனுக்கு கனவில் தோன்றி, நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருவேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் சாலமோன் நினைத்து பார்த்தார். அவர் கேட்டிருக்கலாம் தங்கம், பெரிய ராஜ்யம், அதிகாரம் என்று. ஆனால் அவர் வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்தார். அவர் கேட்கிறார், ஜனங்களை நியாயமாக ஆளும் ஞானமுள்ள இருதயம் எனக்கு கொடும் என்று. அவர் பணத்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டார். இதை கேட்ட தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். நீ செல்வம் கேட்கவில்லை, நீ ஞானத்தை கேட்டாய் என்று சொன்னார். அதனால் தேவன் ஞானத்தையும் செல்வத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுத்தார். அதன் பிறகு சாலமோன் உலகிலேயே மிகவும் ஞானமுள்ளவராகவும் மிகவும் பணக்காரராகவும் ஆனார். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், பணத்தை விட ஞானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. நாம் முதலில் தேவனுடைய ஞானத்தை தேடினால் தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் சாமி. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு ஞானம் ரொம்ப முக்கியமா இருக்கிறபடினால் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லது கெட்டது என்ற பகுத்தறிகிற அறிவை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஞானம் இல்லாமல் எத்தனையோ பேர் ஆண்டவரே சீர்கெட்டு போய் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறார்கள் அப்பா. அப்படியாக இல்லாதபடிக்கு அப்பா நீர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு குடும்பங்களை கட்டவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசங்களை தேசங்களை கட்டவும் இந்த ஞானம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியாக எங்களை ஆசீர்வதியும் பொறுப்பிடும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.